பயப்படாதீங்க பட்டதாரி மாணவர்களே, அப்பா வருவார், உங்களை பிள்ளைகளை பார்ப்பார். சசியரன், நாங்க வடக்கமான வேலையில்லா படுத்த சங்கத்தோட தலைவரா இருக்கிறேன். மறைக்க நிக்கல, எந்த ஒரு ஆட்டோக்காரன் சப்போர்ட் பண்ணல நிக்கல. நாங்கள் அதை தாண்டி தனித்து நடவடிக்கை உடனே வர்த்தமானில பிரிவிக்கலாம். யாதவங்க ஓர்டர் உண்டு, உடனே சேர்ந்த பிள்ளைகளை வேலை வழங்கலாம் என கூறி அவைக்காதான் நான் வந்தேன். நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல, கூட்டிக்கொண்டு காட்டு கதைக்கிறோம். இல்ல இல்ல, நாங்கள் இந்த கிழமை ஆரம்பத்துல இருந்து பிரசிடென்ட் வராருன்றதுக்காக நாங்கள் உடனடியா நாங்க பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு மெயில் அனுப்பி ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. எங்களுக்கு அவரை மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தர சொல்லி எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, ரிப்ளை இல்ல. அதை தாண்டி கவர்னர் ஆபீஸ் கூடவும் அவருடைய எம்பிபி கட்சி கூட ட்ரை பண்ணினாங்க. எங்களுக்கு நேற்று வரைக்கும் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இன்றைக்கு கிடைச்சது வெறுமனே செயலாளரை மீட் பண்றதுதான். அதை விட என்ன தாண்டி எங்களோட இருக்கிற சகமான நண்பர்களுக்கு வந்திருக்கு. பிரசிடென்ட் ஓய்வு எடுக்கிற டைம் இல்ல லஞ்ச் எடுக்கிற டைம் பர்சனலா 2 பேர் போய் மீட் பண்ற அளவுக்கு கேட்டு இருந்தாங்களா, அப்படி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோன்னு சொல்லி. ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் நாங்கள் விரும்பல என்று சொன்னா, நாங்கள் எங்களோட கோரிக்கை தனிப்பட்ட ஒரு ஆழ்ந்த கோரிக்கையில ஒத்துமொட்ட வடக்கு மாநிலத்தின கோரிக்கை இது. இன்றைய அண்மை காலமாக 30,000 பட்டதாரிக்கு வேலைக்கு எடுக்கப்புறம் வெறும் வார்த்தையில வந்து கொண்டிருக்குது. அந்த வார்த்தை வடக்கில் எத்தனை பேர் எடுக்க போய் நம்ம கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நாங்கள் அப்படியே அடங்கி போயிருப்போம். நாங்கள் இன்றைக்கும் செயலாளர் அவை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தவே. அப்ப நாங்கள் செயலாளர்கிட்ட போய் மீட் பண்ணி நாங்கள் ப்ரொபோசலை கொடுத்த நாங்கள் அதை தாண்டி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் பிரசிடென்ட் ஜஸ்ட் ஒரு few minutes 5 to 10 minutes மீட் பண்றதுக்கு உங்களுக்கு அங்க அலோவ் பண்ணாட்டிலும் அட்லீஸ்ட் வெளியில செய்ய ஒரு ஹாய் சின்ன ஒரு விஷயம். இப்ப எங்க ஜனாதிபதி எளிமையா இருக்கிறார், செலவை குறைக்கிறார், இன்றைய அவலாதுறதுக்கு எளிமையா சகயமா பழகுறார். அதையே எங்களோட சகயமா இதே இடத்துல எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், வேண்டி கேட்கிறோம். அதுக்கு அவர் முயற்சி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். அதுக்காக நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிரசிடென்ட்டுக்கு எதிரான ஆக்களோ சரி, அவருக்கு ஆட்சிக்கு எதிரான ஆக்களோ இல்ல. ஆனால் என்ன, கடந்த கால அரசாங்கத்தின் கடைசி கட்ட நிமிடங்கள்ல வடக்குல 3000 பட்டதாரிகளுக்கும் 2000 பட்டதாரிகளுக்கும் 1000 டிப்ளோமாதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புக்காக உறுதிப்படுத்தப்பட்ட நியூஸ் மீடியா அளவில் பரவப்பட்டு இருந்தது. அப்ப ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அப்ப இருந்த தொழில் வாய்ப்பை தான் இப்ப ஏன் இன்னும் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலும் IMF தான் காரணமாக இருந்தது. இப்போ அது IMF இருக்கு. ஏன் எங்களை வடக்கா கிழக்கா இப்படி செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை சத்தியமாக. நேற்று வரைக்கும் கிழக்குல எங்கட சக நண்பர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தவர்கள், அதுக்கு சரியான முடிவு இல்லை. அதுல அவ்வளவு தூரத்துக்கு உண்ணாவிரதம் இருந்துமே இந்த நாட்டு தலைவர்கள் யாருமே எந்த ஒரு சரியான முடிவு தெளிவான பதில் எதுவுமே கொடுக்கல. இது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்க துக்கப்பட வேண்டிய விஷயத்துல இருக்கிறோம். நாங்கள் வடக்கு கிழக்கு தொடர்ந்து அடிபணிஞ்சு கொண்டே போகின்றோம். எங்களுக்கு 30,000 வேகன்சில வடக்கு கிழக்கு எத்தனை வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு அந்த பதிலுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களை பிரசிடென்ட் மீட் பண்ண ஆட்டிலும் எங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்னவென்று சொன்னா, ஒரு ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிற அரசாங்கம் மக்களின் தேவையை பார்ப்பதற்கே சந்திக்க முடியவில்லை. அவருடைய வேலை சுமை பழுவால் அவருடைய பிஸி டைம்ல அவருடைய நோக்கத்துக்காக வந்துட்டு போயிருக்கிறார். அதே அவலா சுமையும் அவர் ஆட்சியில இருக்கும் போதும் இருக்கின்றதுதான். எலெக்ஷன் டைம்லயும் அதே அவருடைய வேலைகள் அவருடைய சுமைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தும் கூட மக்களை சந்திக்கிறார்களானே. ஏன் இப்பொழுது எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி எங்களுக்கு இதுல ஒரு பதில் கிடைக்குமா இருந்தா நாங்க சந்தோஷமாக கலைஞ்சு போவோம். எங்களுக்கு நேற்று தடை உத்தரவுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கான போலீசாரினால் கோரிக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு நேற்று நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தோம். அதுல போலீசாரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அது போலீசாருக்கும் சம உரிமை இருக்கு, எங்களுக்கும் சம உரிமை இருக்குன்ற ஒரு சமாதான ரீதியாக ஒரு நட்பு ரீதியாக பயணிக்கின்றோம் ஒரு முடிவெடுத்து. சோ எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் எங்களுடைய குறையை கேட்கணும். நாங்க ப்ரொபோசல் கொடுக்குறது சரி, ஒரு சாதாரண டாக்டர் வெறும் கிளினிக் காட்ட பார்த்து அவருக்கு மருந்து எழுதி கொடுக்க இயலாது. பேஷண்ட் நோயாளின் கையை தொட்டு பார்க்கணும். அதைத்தான் நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கட வலிய உணர்வணும். இதுல இவ்வளவு பிள்ளைகளும் எத்தனை போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். எங்கட வலியை நாங்க அவருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோம். அவருக்கு எதிரான செயற்பாடு இல்லை, முற்று முழுதாக அமைதியான ஒரு செயற்பாடு தான் பாதுகாப்பான முறையை முன்னெடுத்துக்கின்றோம். எங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு எங்களை ரீச் ஆகி
தென்னிலங்கை வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சேர்த்த மீடியா நண்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கும்பிட்டு நன்றியை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி. சங்க பட்டதாரிகளினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தருகின்ற இலங்கை திருநாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய வருகையை நாங்கள் எங்களினுடைய போராட்ட கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வாக வைத்து இந்த முன்னலிலே ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம் ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற பொழுது நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாங்கள் எங்களினுடைய கோரிக்கைகளை நியாயமான முறையிலே எதுவித பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலின்றி முன்னெடுப்போம் என்ற ஒரு கோரிக்கை அமைய கௌரவ மன்று எங்களுக்கு அந்த தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக வழங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நேரடியாக கலந்து கொள்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் நேரடியாக செல்ல வேண்டும், எங்களினுடைய நியாயமான கோரிக்கைக்கு அவர் மூலமாக எங்களுக்கு ஒரு பதில் வர வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கிலே பல எதிர்ப்புகளை தாண்டி நாங்கள் கூடியிருக்கின்றோம். வடமாகாண தழுவிய ரீதியிலே 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தொடர்ந்து 5 வருடங்களாக வேலைகளற்று இன்று வரையும் அந்த வேலையை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே எனக்கு பின்னால் நிற்கின்ற அத்தனை பட்டதாரிகளும் 5 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பல வழிகளிலும் முயன்றும் எங்களுக்கு எந்தவித சாதகமான பதில்களும் வராத நிலையிலே இன்றைய தினம் நாட்டினுடைய தலைவர் எங்களினுடைய யாழ் மாவட்டம் நோக்கி வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு எங்களினுடைய நியாயமான கோரிக்கைகள் சென்றடைய வேண்டும். அவர் நேரடியாக எங்களை வந்து சந்திக்க வேண்டும், அல்லது எங்கள் நிர்வாகத்தோடு அவர் ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் எங்களோடு உரையாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைகள். எனவே இந்த கோரிக்கைகளை தாங்கி இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்ற பொழுது எங்களை அழைத்து உள்ளே சென்றார்கள். உள்ளூர் கதைக்கலாம் என்று நம்ம போன இடத்துல ஜனாதிபதியினுடைய செயலர் தான் எங்களுக்கு வெளியே வந்தார். வந்த இடத்துல அப்போ நாங்கள் கேட்டோம், ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும் எங்களுக்கு மீட் பண்ண டைம் எடுத்தாங்கோ, நாங்கள் ஜனாதிபதி நேரடியாக கதைச்சிட்டோம்னா எங்களை போராட்டத்தை கைவிடுறோம். அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அப்போ எங்களினுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் வந்து அவர்கிட்ட கொடுத்தோம். அப்போ அதை வாசிச்சுட்டு செயலாளர் வந்து எங்களுக்கு சொன்ன பதில், நான் முயற்சி செய்கிறேன் உங்களை கதைக்கிறதுக்கு, அப்போ மீட்டிங்குக்கு வந்து நாங்கள் நிரல்கள் போட்டோம், அதால் வந்து உடனடியாக சந்திக்க இயலாது, உங்களோட கொஞ்ச நேரம் கதைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அவர் சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் 5 வருடங்கள் 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பட்டதாரிகள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்களே தவிர அரச நியமனங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு பட்டமளிப்பு ஆண்டுகளும் முடிய வேலையேற்ற பட்டதாரிகளோட தொகைகள் கூடுமே தவிர எங்களுக்கான கோரிக்கைகள் வந்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. கடந்த அரசாங்கங்களும் எங்களை தட்டி கழித்து அப்படி 5 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த மாற்றம் என்ற ஒரு பேரிலே இந்த அரசாங்கம் வந்திருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் எங்களினுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்றைய தினம் வருகை வந்திருக்கின்ற ஜனாதிபதி எங்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவரினுடைய வேண்டுகோளும். நாங்கள் பல தரம் இந்த வீதிகளிலே தொடர் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஜனாதிபதி எங்களை சந்திக்க மறுத்தால் நாங்கள் தொடர் போராட்டம் ஒன்றை கச்சேரிக்கு முன்பாக செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நன்றி. வந்து இன்றைக்கு வந்து சரியா அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்காங்க. காலையில இருந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இன்றைக்கு தான் எங்களுக்காக அப்பாயின்மெண்ட் உண்டு. இந்த சந்தர்ப்பத்திலாம் கிடைச்சிருக்கு 2 பேர் வந்து உள்ள கதைக்கிறதுக்கு. நாங்கள் நிறைய பேர் வந்துட்டோம். கச்சேரிக்கு அங்கே வந்து இவங்க பாதுகாப்பு வெள்ளத்துக்கு வெளியில நின்றுனாங்களா, அது எங்களுக்கு சூட்டபுளாக தெரியல. ஸோ அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஒரு பஸ்காரனும் எங்களை மறைக்க நிற்கல, எந்த ஒரு ஆட்டோக்காரனும் சப்போர்ட் பண்ணல நிற்கல. நாங்கள் அதை தாண்டி தனித்தனியாக பைக்கில் ஏற்றி நடந்தும் பெறதுக்கு போலீஸ் எங்களுக்கு அப்ரூவல் தெரியல. அந்த பாதுகாப்பு விளையாண்டுக்காக அதுலேருந்து ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு நடந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இப்போ ப்ரொப்போசல் கொண்டு உள்ள 2 பேர் போகிறோம். வெளியில் வந்து இவ்வளோ பிள்ளைகள் நிற்கிறாங்க, இவ்வளோ பேருக்காக நாங்கள் 2 பேர் உள்ளே போய் கதைக்க போகிறோம். இந்த உள்ள கதைக்கிறதுக்கு எங்களுக்கு திங்கக்கிழமை அப்ரூவல் கிடைச்சிருந்தா நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ பேர் ரோட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் சரியான ஒரு அரசாங்கத்தோட நட்பு ரீதியாக அணுகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். இன்றைய பாதுகாப்பான முறையில் தான் நாங்கள் ரோட்டுக்கு எந்தவித பங்கமும் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாங்கள் செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நன்றி. வாரேன் நாட்டுக்கு ஜனாதிபதி ஐயா வாரேன். அப்போ அவர்கிட்ட 3 மையம் தான் இருக்கு. என்ன மை? 3 மையம் தான். அந்த மை இருக்கு அவருக்கு. பொருள்மை, தன்மை, ஆண்மை, இந்த 3 மாதிரி இருக்கு. அவர் செய்வார், உங்களை பார்ப்பாரு. கொடுக்கலாம் அதான் நடவடிக்கையை உடனே வர்த்தக மாதிரியில் பிரகடிக்கலாம். யாதவங்க ஓர்டர் உண்டு, உடனே சேர்ந்த பிள்ளைகளை வேலை வழங்கலாம் என கூறி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதீபன் அப்போ அவையில் ஓமண்டு எட்டுக்கண்டா நான் பாதுகாப்படையோ வேற கண்டு கூப்பிட்டா போனேன். அதுக்கண்டா அத்துமுறை கூடாது. நீங்க இப்ப எதன் அடிப்படையில் இதை செய்யறீங்க? என்ன இது பொது எங்களோட மக்கள் எங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளை சார்பெல்லாம் செய்யும்.
அவைக்காத்தாண்டு நான் வந்தேன். நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல அதுல கூட்டி கொண்டு காட்டு கதைக்கிறோம். இல்ல அது நாங்கள் முதலாவது செய்வோம். அப்பா வரையக்க பிள்ளைகள் மதிப்பு கொடுக்கணும். அப்பா வாங்கோ எங்களுக்கு வேலை வாங்கோ கொடுக்கணும். இதுக்கட்டு ஆர்ப்பாட்டமாக வேண்டாம் இல்லை. அப்பா வர இருக்கணும். வரவேற்று காட்டி இதான் இதான் 8 சுரக்காய் கரைக்குதோ இதான் சுரக்காய் இதான் 7 இது சுரக்காய். 5 வருஷம் போராட்டம் இருந்தாச்சு ஐயா, போராட்டம் செய்தாச்சு. அப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் செய்யலாம். அப்படி மாறும். இந்த அப்பா நேரம் பாக்குற அப்படி இல்லை. இதுக்கு முன்ன அப்பா ஆகிறது நீங்க இப்ப இவங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கிறீங்களா எதிரா வந்து நிக்கிறீங்களா? ஐயா ஆதரவு 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 இவைக்கு ஆதரவு. இந்த மக்கள் எந்த பிள்ளைகளா முழுக்க நான் போய் வேண்டாம் 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 அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் வேண்டாம் 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 அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் வேண்டாம் 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 அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்தோம் அப்பா வந்து பாப்பார். இந்த செய்வ சுரக்காய் பார்த்து பயப்படாத அப்பா வருவார் பாக்குறாங்க. முக்கியமான ஒரு காரணம் தானே. 60 வயசுக்கு பிறகு நாம வீட்டுல இருந்து நாம எந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அதோட வந்து அந்த காசு வந்து எங்களுக்கு வந்து நம்ம விளைக்கிறோம். நம்ம இந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டாலும் நாங்க அரசாங்கத்துக்கு போகணும். பென்ஷன் அதை விட நாம வந்து பணம் செலுத்துறது உங்களுக்கு வந்து அது சுதந்திரம். அது எங்களுக்கு சமூக போகும்.